அனைத்து கட்சிகள், விவசாய சங்கங்கள், தமிழகத்திலே தமிழக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் ஒருங்கிணைந்த ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் சார்பிலே இன்றைக்கு மேகதாது அணைக்கு எதிராக இந்த சிறப்பு வாய்ந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆற்றல் மிகு தலைவர், தமிழகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக தொடர்ந்து போராடி வருகின்ற மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே, அதுபோலவே தமிழகம் முழுவதும் போராட்டம்னா மீனவ மக்களாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருக்கட்டும், பொதுவான ஒரு தமிழக மக்களுக்காக தொடர்ந்து போராட்டத்தை நடத்தக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே, அதுபோலவே மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய தொலைக்காட்சிகளிலே விவாதங்களிலே தொடர்ந்து மக்களுக்கான குரல்களை எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிகு சகோதரர் தொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு அவர்களே, அவர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் எல்லோருடைய பெயர்களையும் நான் கூறியதாக எண்ணி என்னுடைய உரையை துவக்குகிறேன். இன்றைக்கு மேகதாது அணையினுடைய சூழலை, நமக்கு ஏற்பட போகின்ற ஆபத்தை தடுப்பதற்காக இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். மேகதாது அணை கட்டப்பட்டால் நம்முடைய டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகமே பாலைவனமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதைதான் இந்த அரசுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையிலும் முதல்ல இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனைகளை தீர்க்க, என்ன புதுசாக வந்திருக்க ஆட்சி, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியும் எடுக்கிறது இல்லை. ஏதோ வந்துட்டோம் ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு ரீல்ஸ் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. காவிரி பிரச்சனை என்பது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், இதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் புரிஞ்சிக்காம சட்டமன்றத்தில் ஏதாவது பேசிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சிக்கலான விஷயங்கள்ல முதல்ல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியை இந்த அரசு எடுக்கணும். ஆனா இதுவரையில எடுக்கல. கடந்த காலங்களில் அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஆளக்கூடிய எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் முதல்ல இந்த காவிரி பிரச்சனைகள்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு எப்படிப்பட்ட சட்ட போராட்டத்தை நடத்துவது என்பதை எல்லாம் தீர்மானித்து அதற்கான வேலைகளில் இறங்குறது வழக்கம். ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இதை பற்றி அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. இன்னும் மே ஜூன்ல 40 டிஎம்சி தண்ணி நமக்கு வந்திருக்கணும். குறுவை சாகுபடிக்கு தண்ணி வந்திருக்கணும், திறந்து விடப்பட்டிருக்கணும். ஜூன் 12 நமக்கு வந்து குறுவை சாகுபடிக்காக நீர் திறக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, இதுவரையிலும் அதுக்கான சூழலே இல்லை. இந்த 177.25 தண்ணி நமக்கு ஒன்றும் சாதாரணமா கிடைக்கல. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம், இதெல்லாம் உருவான பிறகுதான் நமக்கு
சட்டபூர்வமான அங்கீகாரமாக 177.25 நீர் ஆண்டுக்கு டிஎம்சி நமக்கு தரணும்னு சொல்லி காவிரி நதிநீர் ஆணையம், காவிரி மேலாண்மை வாரியம், உச்ச நீதிமன்றம் இப்படி எல்லா வகையிலும் நம்ம போராடிதான் இன்னைக்கு அந்த 177.25 நம்ம பெறுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிற இந்த சூழல்ல குறுவை சாகுபடிக்க தண்ணி விடாம மேகதாது அணை கட்டுங்கிறது ஒரு அயோக்கியத்தனம். இது மனித உரிமையினுடைய ஒரு மீறல் கர்நாடக அரசு தொடர்ந்து செய்யுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்முடைய உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம உரிமையை கேட்கிறோம், நமக்கு வர வேண்டிய தண்ணியை கேட்கிறோம். ஆனா கர்நாடகால நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே குரல்ல ஒரே குடையின் கீழே கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர் இருக்கிறான். முன்னாள் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர், இந்த முதலமைச்சர் 5 பேர் இருக்கிறான். எதிரிகள் தான் ஒவ்வொருத்தரும். ஆனா அவெல்லாம் ஒன்னா கூடுறான். அவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்னா கூடுறான், அவனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்னா கூடுறான், அங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்னா கூடுறான். கூடுவது மட்டுமல்ல, டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்துறான். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், நமக்கு தண்ணி கொடுக்க கூடாது. ஆனா பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிற நமக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்னா இருக்காங்களா? இல்ல, ஒன்னா வர மாட்டாங்களா? இந்த கூட்டத்திற்கே கூட நம்ம எல்லா அரசியல் கட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கோம். ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, ஏகப்பட்ட எல்லா அரசியல் கட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கோம். ஆனா நம்மை போல மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் மட்டும்தான் இன்னைக்கு மேடையில நம்ம இன்னைக்கு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்றைக்கு நிலைமை இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. எனக்கு நிறைய பேச வேண்டிய சூழல் இருந்தாலும் நமக்கு பின்னாடி பெரிய தலைவர்கள், நிறைய தலைவர்கள் இங்கே பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தமிழ்நாடு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக திரு பாக்கியநாதனுடைய தலைவர் அவர்கள்.